he is the main person or he is the guy who decides whether you will get the job or not. So 8 members were selected in total of all the 3 colleges of RMK, RMD and RMK CET. எல்லா லாங்குவேஜ் அண்ட் மோர் தேன் 2 லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்கிறது நிறைய பீப்புளோட இன்ட்ரெஸ்டியா சர்டிஃபிகேஷன் வச்சிருந்தா என்ன நிறைய மதிப்பாங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்துட்டு எடுத்த உடனே கரெக்ட் ஆன்சர் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை, நானும் நிறைய தப்பு பண்ணேன். These are the 4 channels that I suggest you guys: WebDev Simplified, NetNinja, Travesi Media and FreeCodeCamp. இவங்க 4 பேர் I think they are worth to follow. Hello all, welcome back to the channel. நான் உங்க கிட்னா சிவமணி here. இன்னைக்கு இன்டர்வியூ பை கேகே சீரிஸ்ல வந்து ஒரு புது கெஸ்ட் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. His name is Shiva Prasad. He is from IT department, current final year student of RMK Engineering College. On campusல வந்து HubStreamன்ற ஒரு கம்பெனில 5 lakhs per annum அந்த பேக்கேஜ்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. So before going to the meeting, hi Shiva, எப்படி இருக்கீங்க? வேர்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு கீர்த்தனா? Yeah, all good and thanks for accepting our invitation. My pleasure. Okay. So ஒரு இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் HubStreamன்ற கம்பெனி பத்தியே நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல. So ஒரு ஷார்ட் இன்ட்ரோ HubStream பத்தி. ஸோ பேசிக்காக வந்துட்டு HubStreamங்கிற கம்பெனி இட்ஸ் நாட் இந்தியா பேஸ்ட், லைக் ஸ்டார்ட் அப் தான். இட்ஸ் ஒரு 2 to 3 years ஓல்டு தான் ஆகுது. 2019 தான் ஆரம்பித்தாங்க. பட் அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆர்கனைசேஷன் யூஎஸில். ஸோ அங்கே வந்துட்டு தே ஹேவ் 3 branches தேர். அண்ட் அவங்க வந்துட்டு அங்கே பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மெட்டா டேட்டாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலை தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிறது வந்துட்டு there is only one branch here in India, that is in Adayar, which is in Chennai. So அதை தவிர்த்து அவங்க வேறு எதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. Yeah, that's so good. And HubStream ஓட இன்டர்வியூ ஸ்ட்ரக்சர் லைக் என்னெல்லாம் ரவுண்ட்ஸ் இருக்குது அந்த HubStream? So basically for me there was 5 rounds. First வந்துட்டு லைக் எவ்ரிபடி நோஸ் எவ்ரி கம்பெனிஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் இருந்துச்சு. இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆப்டிடியூட். அதில் வந்துட்டு அந்த லாஜிக்கல், வெர்பல் அண்ட் குவான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோடிங் கொஷின்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் தட் கோடிங் கொஷின்ஸ் கூட எப்படி இருந்துச்சுன்னா, நாட் லைக் யூ ஹவ் பீன் கோடிங், ஜஸ்ட் லைக் எம்சிக்யூஸ் மாதிரி தான் இருந்துச்சு. யூ ஹவ் பீன் சூஸ் த பெஸ்ட் அண்ட் இது அவுட்புட் கெஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாஸ் குரூப் டிஸ்கஷன் ரூம். ஸோ அங்கே வந்துட்டு லைக் ஜென்ரலி ஹவ் அ குரூப் டிஸ்கஷன் அக்கர்ஸ் இன் எவ்ரி கம்பெனிங்கிற மாதிரி தான் நடந்துச்சு. அது எனக்கு வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் தான் நடந்துச்சு. அண்ட் எனக்கு வந்துட்டு 2 அக்கா நடந்தாங்க, who is working in HubStream now. And then I had a HR round, which is general HR discussion தான் நடந்துச்சு. ஒரு 10 to 15 minutes நடந்துச்சு, அதுக்கு மேலே நடக்கல. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராசஸ். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல எல்லா கம்பெனிஸ்ல எப்படி இருக்குன்னா, ஆன்லைன் ஒரு ஜிடி இருக்கும், இல்லாட்டி ஒரு கோடிங் டெஸ்ட்டு, டெக்னிக்கல் ஹெச்ஆர், அப்புறம் ஹெச்ஆர் வச்சுருவாங்க, அதுதான் ஃபைனல் ரிசல்ட்ஸ் இருக்கும். இங்கே எப்படி இருந்துச்சுன்னா, லைக் சிடிஓ ஆஃப் த கம்பெனி, சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அவர் தான் ஆக்சுவலாக ஹி வாஸ் த மெயின் ரீசன் டு கெட் அண்ட் பிரான்ச் இன் இந்தியா. அது உள்ளே எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்கு வந்துட்டு ஹி வாஸ் த மெயின் ரீசன். ஸோ அவரு கூட வந்துட்டு யூ வில் பி ஹேவிங் டெக்னிக்கல் டிஸ்கஷன், டெக்னிக்கல் ரவுண்டு மாதிரி ஒரு நடத்துவாங்க ஒன்று, ஃபைனல் ரவுண்டு. அவரு தான் ஹீ இஸ் த மெயின் பர்சன் ஆர் ஹீ இஸ் த கை ஹூ டிசைன்ஸ் வெதர் யூ வில் கெட் த ஜாப் ஆர் நாட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெசிசிவ் மேக்கிங்கான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ப்ராசஸ். Yeah, that's so good, Shiva. And எவ்வளோ டைம் லிமிட், லைக் ஒரு ரவுண்ட் வந்து எவ்வளோ டைம் லிமிட்ல நடந்துச்சு? அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட்ஸ்லாம் எவ்வளோ இன்ஸ்டன்ட்டாக ப்ரொவைட் பண்ணாங்க? மொத்த இன்டர்வியூ ப்ராசஸும் எவ்வளோ டேஸ் ஆச்சு? ஸோ பேசிக்காக த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ஒரு 1 to 1.5 hours நடந்துச்சு, வித் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் தோஸ். அந்த திங்கிங் டைம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி ஒரு 90 minutes டெஸ்ட் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்துட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தென் நெக்ஸ்ட் டே அப்புறம் த டே ஆஃப்டர் டுமாரோ வி காட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்துட்டு என்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சோ, சில பேருக்கு தே ஜஸ்ட் ஸ்பிளிட் இன் டு 2 parts. ஸோ பேசிக்கலி அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராசஸ் எப்படின்னா, 180 people எடுத்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து. ஸோ அரௌண்ட் ஒரு 500 ஏதோ அப்ளை பண்ணாங்க. அண்ட் தேர் ஆல்சோ ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ அதனால தே ஆர் நாட் மாஸ் ரெக்ரூட்டர்ஸ், செலக்டட் பீப்புள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ out of so many they just selected 180. They split into 2 groups of 90 and 90. So ஒரு நாள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 90க்கு நடந்துச்சு, ரெண்டாவது நாள் வந்துட்டு செகண்ட் 90க்கு நடந்துச்சு. ஸோ த ஜிடி அந்த 2 இதுக்கும் நடந்துச்சு. அண்ட் கியூமுலேட்டிவ் ரிசல்ட் தோஸ் ரெண்டுத்துலேருந்து ஒரு குரூப்லேருந்து 27 எடுத்தாங்க. 8 members were selected in total of all the 3 colleges of RMK, RMD and RMK CET. ஸோ இதுதான் நடந்துச்சு. இந்த டோட்டல் ப்ராசஸ் took place for about 5 to 6 days நடந்துச்சு எங்களுக்கு ஃபுல்லாக. ஸோ இட் ஸ்டார்டட் அபவுட் ஒரு மண்டே அன்னைக்கு ஆரம்பிச்சது. த ப்ராசஸ் எண்டட் அட் சாட்டர்டே. அண்ட் இப்போ செகண்ட் ரவுண்ட் ஜிடி வச்சாங்கல்ல,
அந்த ஜிடில வந்து வாட் டு யூ திங்க் தே ஆர் எக்ஸ்பெக்டிங்? அவங்க லைக் ஃபுல்லா பேசணும் அப்படிலாம் இல்லாம லைக் என்ன கரெக்டா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இப்படி பண்ணணும்? ஸோ த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஜிடி எனக்கு இங்கே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்துட்டு, ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலாக கார்லேயும் ஆக்சுவலாக ஒரு ஜிடி அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் நான் இன்னொரு பிக் டிஃப்ரென்ஸ் அதை நான் பார்த்தேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம காரில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, யூ ஜஸ்ட் கோ த ஃப்ளோ. அதாவது ஜஸ்ட் அவங்க ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, 2 to 5 minutes ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு ஒரு 10 to 15 minutes வில் ஜஸ்ட் கிவ் யூ த டைம் ஆஃப் டிஸ்கஷன். யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ பேசுங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. பட் ஹியர் இது மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தேல் கிவ் யூ த டாபிக், 2 to 5 minutes ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க. அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் லைக் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரையும் பேரை கூப்பிட்டு தே வில் பி கிவிங் அன் இன்ட்ரடக்ஷன் ஆன் தேர் பார்ட். இப்போ எங்களுக்கு கொடுத்த டாபிக் வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் வச்சு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேட்சுக்கு சம் க்ளவுட் ரிலேட்டட் ஏதோ கொடுத்தாங்களாம். அண்ட் தென் ஏதோ இன்டர்நெட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி. அடுத்தது எங்களுக்கு வந்து ஓடிடி பற்றி கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஜஸ்ட் பூன் ஆர் அ பெயின் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி இருந்துச்சு டாபிக். ஸோ இன்ட்ரடக்ஷன் இப்போ கீர்த்தனான்னு கூப்பிட்டு சொன்னாங்கன்னா யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் பார்ட் ஆஃப் வெதர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் அ பூன் ஆர் அ பெயின். அதுக்கப்புறம் அண்ட் அனதர் கை அனதர் கேர்ள் அந்த மாதிரி போச்சு. லைக் எவ்ரி 10 வில் பி கிவன் சான்ஸ் டு கிவ் தன் இன்ட்ரடியூஷன் பார்ட். தென் ஒரு 10 minutes டிஸ்கஷன் இருக்கும், யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் பேசலாம். அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு ஒரு கன்க்ளூஷன் பார்ட். எவ்ரிபடி ஷுட் கிவ் அ கன்க்ளூஷன் பார்ட் ஒரு ரிசல்ட் மாதிரி, நம்ம ரெக்கார்டில் எழுதுற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். நம்ம வாட் வி கியூமுலேட்டிவாக ஒரு நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறது மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம மேக் பண்ணி வி ஹேவ் டு கிவ் இட் அஸ் அ அவுட்புட். ஸோ அந்த மாதிரி ஃபைனலாக ஒரு பாயிண்ட். ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வெறும் டிஸ்கஷன்னா அது மட்டும் வைக்காம ஒரு ஆரம்பம் இன்ட்ரடக்ஷன்னா எப்படி இருக்கணும், ஒரு கன்க்ளூஷன்னா எப்படி வைக்கணும், அந்த மாதிரி ரெண்டுத்தையும் வச்சு தே கன்சிடர் எவ்ரி திங் இன்டு அக்கௌண்ட். Yeah, that's so good of that, Shiva. And next டெக்னிக்கல் இன்டர்வியூல போனா டெக்னிக்கல் இன்டர்வியூல வந்து ஒரு மெயின் கொஸ்டின் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, கோர் ஐடி அண்ட் சிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ்ல வந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் வந்து அவங்க இன்டர்வியூ நல்லா பண்ணலாம் அண்ட் தே கேன் சஸ்டைன் இன் திஸ் ஐடி ஃபீல்ட். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்? ஸோ இது வந்துட்டு இட்ஸ் பேசிக்லி லைக் இது ஒரு மித்துன்னு சொல்ல முடியும், இட்ஸ் நாட் அ மித்துன்னு சொல்ல முடியும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனிஸ். இப்போ நான் சொல்றது என்னன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீ கீர்த்தனா பிளேஸ் ஆன ஜோஹோல வந்துட்டு தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் வாட் டு சே. எங்களுக்கு வந்துட்டு இன் ஐடி வி ஹேவ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வி ஹேவ் டிஜிட்டல் ப்ராசஸிங், சிக்னலிங். அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் தே ஆர் ஆல்சோ அவர் கோர் சப்ஜெக்ட்ஸ், பட் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டப்ஸ். அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் இவங்களோட இன் கேஸ் ஆஃப் ஜோஹோ அண்ட் இன் கேஸ் ஆஃப் மை அப்ஸ்ட்ரீம் இது ரெண்டுத்தையும் அது நடக்கல. பட் இன் கேஸ் ஆஃப் மல்டிகோரார்னு ஒரு கம்பெனி வந்துச்சு, they expected totally on the first round of online assessment la we have to, if we want to clear that na, unless and until you know those computer network securities theriyama irundhuchna you can't clear that round. So some companies expect what you learn and the 4 years of engineering la what you get to know adu nee proper ah purinju kathukittu irukeengalangradhu dhaan their basic requirement is. ஏன்னா அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒன்று வந்துட்டு எல்லா லாங்குவேஜ் அண்ட் மோர் தேன் 2 languages தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்கிறது நிறைய பீப்புளோட பிலீஃப். அண்ட் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் எப்படி சொல்றது, அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லைக் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு லாஜிக் பில்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்காருன்னா, இப்போ சம் ஆஃப் 2 நம்பர்ஸுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஏ ஒரு இன்புட் பி ஒரு இன்புட், ஏ பிளஸ் பி அதை அவுட்புட்டாக காமிக்கிறோம், அவ்வளோதான். இட் வேரிஸ். இப்போ நான் சியில் அதை வந்துட்டு ஸ்கேன்எஃப் வச்சு பண்ணலாம், சி ப்ளஸ் ப்ளஸ் சின்னு வச்சு பண்ணலாம், அதே ஜாவால சிஸ்டம் டாட் இன்னுங்கிறத வச்சு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகும். அண்ட் எவ்ரி கம்பெனி வந்துட்டு நீங்கள் இப்போ நான் வந்துட்டு சி ப்ளஸ் ப்ளஸ் தான் எனக்கு தெரியும், பட் அப்ஸ்ட்ரீம் வந்துட்டு தே ஆர் நாட் லைக் நீங்கள் இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு பண்ணணும், இதில் தான் நீங்கள் பண்ணணும்னு ஒன்றும் சொல்ல. தே ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் லாஜிக். அது மட்டும் தான் அவங்களோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்டாக இருந்துச்சு. கோர் சப்ஜெக்ட்ஸ் லைக் டிபிஎம்எஸ், எஸ்கியூஎல் அதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றாங்க. கம்ப்யூட்டர் ஓகே, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இஸ் நாட் லைக் ஆஸ் ஐ செட், பட் ஆனால் எஸ்கியூஎல்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாருமே இப்போ வர கம்பெனிஸ் வந்துட்டு தேர் ரெக்குயர்மெண்ட் இஸ் ஃபார் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அண்ட் அந்த ஒரு ரோலுக்கான ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இஸ் பேசிக்கலி ஆல் யூ எல்லாருக்குமே தெரியும், HTML CSS இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ரியாக்ட், ஆங்குலர் எக்கச்சக்கம் இருக்கும். இட்ஸ் இஸ் அ வாஸ்ட் ஒன். அண்ட் இன் பேக் எண்டுங்கிறது வந்துட்டு நோட் ஜேஎஸ் இருக்குது, ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது. ஸோ தேர் மெனி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கிறது வந்துட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நீ லிங்க் பண்ணுறதை விட ஒரு டேட்டா பேஸ்னு ஒன்று இருந்து அந்த டேட்டா நீ மெயின்டைன் பண்ணுறது, தட் இஸ் த மோஸ்ட் ரெக்குயர்மெண்ட் அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபார் அன் அப்ளிகேஷன். த இண்டஸ்ட்ரி ஆஃப் ஐடி இஸ் நாட் ஒரு 10 வருஷமா இல்லை, இட்ஸ் மோர் தேன் 30 years.
ஸோ அப்போ முன்னாடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணதெல்லாம் எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட் query லாங்குவேஜ் தான். அந்த queries எழுதி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ரெக்ரூட் பண்ணுற ஒரு ஆளுன்னா அவனுக்கு வந்துட்டு எஸ்கியூஎல் தெரியாமல் அந்த எஸ்கியூஎல் இருக்கிற அப்ளிகேஷனை நான் MongoDB மாற்ற முடியாது. ஸோ அதனால பேசிக் ரெக்குயர்மெண்ட்டுங்கிற அந்த எஸ்கியூஎல் வந்துட்டு எல்லாரும் மீட் பண்ணணும் தான். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் நாட் லைக் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இசி ட்ரிபிள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாதுன்னு இல்லை. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். about learning topics, learning வந்து எந்த பிளாட்ஃபார்ம் பெட்டர் நினைக்கிறீங்க? லைக் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் நிறைய வந்திருக்கு, ஃப்ரீ கோர்சஸும் நிறைய இருக்கு, அண்ட் அகாடமிக்ஸ் வைஸும் புக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ எது பெஸ்ட்? நான் வந்துட்டு இந்த கோர்சஸ் நிறையா பண்ணியிருந்தா உங்களை வேல்யூ பண்ணுவாங்கிறது அந்த ஒரு இது வச்சுக்காதீங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிறதுல ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் குட் பார்ட். அந்த ஒரு நிறையா சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தா என்ன நிறையா மதிப்பாங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தட்ஸ் ஜஸ்ட் அ பேப்பர் ஒர்க். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ இம்ப்ளிமெண்ட் இட் ஆன் யுவர் லைஃப் அண்ட் யூ ஒர்க் ஆன் இட், அது வரைக்கும் அவங்களோட மதிக்க மாட்டாங்க. ஹூஎவர் இட் இஸ், நீங்கள் ஜோஹோவாக இருந்தாலும் சரி, ஆர் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஆர் நீங்கள் கூகுள் போனாலும் சரி, they don't value your certificates, they just value your work. So என்ன கேட்டால் if someone like me இந்த ஒரு யூடியூப் வீடியோ அதெல்லாம் பார்த்து பண்ணணும்னா I have some YouTube channels I may suggest you guys. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாமா? ஒரு ஜனவரி ஆஃப் 2021 தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் பேசிக்காக என்ன கேட்டால். ஸோ அப்போத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா புரியிற மாதிரி பேசிக்காக ஒரு ஈஸியான ஒரு கண்டென்ட்டை சொல்லி கொடுக்குற ஆளுங்கன்னா இந்த 4 பேர் I may suggest you guys. So this guy WebDev simplifiedங்கிறவன். ஸோ he's basically like பேர் சொல்கிற மாதிரியே வெப் டெவலப்பிங் வந்துட்டு லைக் he has many playlists. So VS Code, Firebase and data structures, like he covers everything, and this is a kind of guy you can go for projects and also ஒரு refreshing. ஸோ எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, I want to get me refreshed on React அந்த மாதிரி இருக்குன்னா he'll have some videos like 30 minutes React, 25 minutes JavaScript. So those kinds of things, it will be useful for you in those kinds of times. And இப்போ நீ வந்துட்டு பேசிக்லேருந்து கற்றுக்கணும், எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஒரு 2 சேனல் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நெட் நிஞ்சா அண்ட் ட்ரவர்சி மீடியா. இவங்க 2 பேரும் தான் நான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கும் போது இவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரவர்சி மீடியாங்க வந்துட்டு இஸ் ஜஸ்ட் பேசிக்கலி எவ்ரி ஸ்டாக் அவன் மெயின்டைன் பண்ணுவான். ஸோ MERN ஸ்டாக்குன்னு இருக்குது, மீன் ஸ்டாக்குன்னு இருக்குது. ஸோ தட்ஸ் பேசிக்கலி MongoDB, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட் அண்ட் நோடு. அந்த ஆருக்கு பதிலாக ஏ வச்சிங்கன்னா, தட் இஸ் ஆங்குலர் வச்சிங்கன்னா அது ஒரு ஸ்டாக்கு. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது ஜாங்கோ, டாக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி எவ்ரி இதை வந்துட்டு அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கான C++, வெனிலா ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ தட்ஸ் பேசிக்கலி none other than ஒரு நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வெனிலா ஜாவா ஸ்கிரிப்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீ கோட் கேம்ப். இவன்ட்டு நீங்கள் வந்துட்டு லினக்ஸ் கற்றுக்கலாம், கோடிங்ஸ் கற்றுக்கலாம். அண்ட் ஸோ பேசிக்கலி நான் C++ வந்துட்டு C++ அண்ட் பைத்தான் எனக்கு புரியாத கான்செப்ட்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் இதில் தான் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ தீஸ் ஆர் த 4 channels that I suggest you guys: WebDev Simplified, NetNinja, Traversi Media and Free Code Camp. It was so nice of you, Shiva, for sharing all that YouTube channel perla. And guys, we are not promoting any channel, it is just by flow. He just recommended few channels, that's it. And coming to next part, technical interview la இன்னொரு important part வந்து resumes and projects. இப்போ ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மெயின் டவுட் வந்து எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசை, பட் அவங்க வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் இட்? ஸோ பேசிக்காக வந்துட்டு என்னன்னா, ஒருத்தன் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தா கூட போதும். பட் அந்த 1-2 ப்ராஜெக்ட் ஷுட் டிஃபைன் யூ. இப்போது என்னோட பார்த்தேன்னா வந்துட்டு நான் ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் தோஸ் 4 ப்ராஜெக்ட்ஸ் டிஃபைன்ஸ் மீ பை எவ்வளோ ரியாக்ட் நோடெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், எவ்வளோ பைத்தான் தெரியுங்கிறத மாதிரி கற்றுக்கிட்டேன். ஸோ பைத்தான் வந்துட்டு பேசிக்காக லாங்குவேஜாக தெரியும், அதை வச்சு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸும் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறது ஒன்று வந்துட்டு TK Inter அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் மினி நாட் நோஸ். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, எனக்கு வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஐ ஜஸ்ட் வென்ஸ் அண்ட் சர்ச் ஃபார் இட் இருந்துச்சு. நான் சும்மா ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் இட் அண்ட் ஐ ஜஸ்ட் கோடட். இப்போ ஒன்றும் நான் பயங்கரமான ஒரு ஆப் ஒன்றும் பண்ணல, பாஸ்வேர்ட் கிரியேட்டர் தான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் இட் ஷுட் டிஃபைன் யூ அண்ட் இட் ஷுட் டிஃபைன் வாட் யூ லேர்ன் அண்ட் வாட் யூ நோ. அண்ட் நெக்ஸ்ட் ஹெச்ஆர் ரவுண்டை பற்றி பேசணும்னா, ஹெச்ஆர் ரவுண்டில் வாட் இஸ் த எக்ஸாக்ட் திங் தட் ஹெச்ஆர் இஸ் எக்ஸ்பெக்டிங்? இந்த மாதிரி பேசினா போதும் அப்படின்னு.
ஸோ பேசிக்காக நான் வந்துட்டு இது வரைக்கும் 2 கம்பெனியில் ஹெச்ஆர் ரவுண்ட் அட்டன் பண்ணேன். உரம்னு ஒரு கம்பெனி வந்துச்சு, அதில் அட்டன் பண்ணேன். அப்ஸ்ட்ரீமில் அட்டன் பண்ணேன். லைக் பேசிக்காக ஹெச்ஆருங்கிறது வந்துட்டு இஸ் கைண்ட் ஆஃப் அ கை who looks you into the resume and will check whether the resumeல நீ portray பண்ணியிருக்கிற கையும் what you show in the reality ரெண்டும் ஒன்னான்னு பார்ப்பாரு. he'll test on your projects. லைக் எப்படி சொல்றது, நான் பண்ண ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நீ இதுல என்ன பண்ண, எதனால் இதை பண்ண, அந்த மாதிரி 2 கேள்வி கேட்டாங்க என்ன உரம்ல. அண்ட் இன் கேஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரீம்ல வந்துட்டு எதனால் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ ஹெச்ஆர்எஸ் எப்படி சொல்றது, டெக்னிக்கல் இன்டர்வியூ மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக போகணும், இல்லை ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இட்ஸ் நாட் அ கை இருக்கு இந்த மாதிரி இவரு சொல்றதுல தான் நீ இவர்கிட்ட நம்ம எல்லா கேள்வியும் கரெக்டாக சொல்லணுங்கிற மாதிரி இருந்துச்சுல. ஹெச்ஆர்ல போயிட்டு யூ பி யோர் செல்ஃப், அதுக்கு மேலே எதுவும் இல்லை என்ன கேட்டா. அந்த டெல்மி அபவுட் செல்ஃப்ல வந்துட்டு எனக்கு வர்ச்சஸா அண்ட் உரம்ல 2 சொன்னது என்னன்னா, ஸ்கூலிங் பத்தி கன்ஃபார்மா சொல்லணும், பேரண்ட்ஸ் அந்த பேக்ரவுண்டை பத்தி சொல்லணும், நீங்க பண்ண ப்ராஜெக்டை பத்தி மென்ஷன் பண்ணுங்க, உங்க இன்ட்ரெஸ்ட், இந்த 4 நீங்க சொல்லிட்டு போதும். லைக் தீஸ் 4 ஆர் எனஃப். அண்ட் நீங்க வந்துட்டு இது 4 சொல்லும் போது இட்ஸ் நாட் லைக் இது 4 வாஸ்டான டாபிக். நோ திஸ் ஃபேமிலி பத்தி, அம்மா அப்பா அண்ணா சிப்ளிங்ஸ் எல்லாரும் பத்தி பேசலாம். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்னா ஒரு ப்ராஜெக்டை பத்தி பேசுறது டைம் ஆகும். இட்ஸ் நாட் லைக் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா 5 to 10 minutes பேசணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் ஒரு கிறிஸ்பான ஒரு 2 minutes 1 to 2 minutes நீங்க நிறுத்திக்கிட்டீங்கன்னா தட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் ஹெச்ஆர். அதுக்கப்புறம் he was like he just asked me a few questions about upstream பத்தி கேட்டாரு, my interest பத்தி கேட்டாரு, and basically one question that defines you and வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின்ங்கிற மாதிரி சொல்லுவேன்னு பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் பிளானிங் இருக்கா இல்லையா. ஸோ தட்ஸ் பேசிக்லி இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் எனக்கு ஆக்சுவலாக என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் இந்த பதில் தெரியாமல் இருந்தனால ஐ லாஸ்ட் அ பார்ட் ஆன் உரம்ங்கிற ஒரு கம்பெனியில் இந்த ஒரு கேள்வி வந்துட்டு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் இப்போ பேசிக்காக என்ன கேட்ட போது வந்துட்டு நான் சொன்னது 5 to 10 yearsக்கு எந்த பிளானும் இல்லைங்கிற மாதிரி சொன்னேன். இந்த ஒரு பதில் சொன்னதுனால இட் காஸ்ட் மீ அ ஜாப்னு வரும். ஸோ அந்த ஒரு கம்பெனியில் எனக்கு போனதுக்கு என்ன கேட்டால் எல்லாருமே எனக்கு சொன்ன ரிவ்யூஸில் திஸ் இஸ் த ஒன் திங் தட் ஐ லாஸ்ட், இதனால எனக்கு போச்சுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட அதே பதில் தான் இங்கே சொன்னேன். ஆனால் எப்படி சொன்னேன்னா, ஐ டோன்ட் ஹாவ் எனி பிளான்ஸ் ஃபார் நவ், எனக்கு இது எந்த பிளானுமே இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்ப்ளோர் மை நாலேஜ். அந்த நாலேஜ் எடுத்துன்னு போயிட்டு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள நான் எப்படி இருக்கலாம், எப்படி எல்லாம் இது பண்ண முடியும், நாலேஜ் வந்துட்டு கெயின் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட அல்டிமேட் எய்ம். அதை தான் இப்போதைக்கு நான் சொன்னேன். So coming to the last question of the session, tips before having an interview with CTO, Chief Technical Officer. So okay, so basically வந்துட்டு CTO கூட நடந்தது வந்துட்டு it was a great and different experience for me. So first வந்துட்டு it was not a technical interview at all. So எப்படின்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணுங்கிற மாதிரியே இல்லை. It was ஒரு டீம்ல உங்களை உள்ளே எடுத்துட்டா how will you act on it and how will you be in it, அந்த மாதிரி தான் சினாரியோ இருந்துச்சு. ஸோ the scenario that he gave me was ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரெயினியாக நீ உள்ள வந்துட்ட, ஐ ஆம் யுவர் டீம் இன்சார்ஜ் ஆர் லெட்ஸ் சே கலீக் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேர் இருக்கோம். அ கிளையண்ட் ஹஸ் given us and ஒரு ஒன்லைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சொல்லிட்டாரு. ஸோ த கொஸ்டின் வாஸ் ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டாக் ஆஃப் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க, 1 2 3 4 5. லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணும்போது தட் ஷுட் ரீப்ளேஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் இட். ஸோ 1 போயிடணும், 1 2 3 4 5 இருக்கிறது 6 என்ட்ரு ஆச்சுன்னா 6 2 3 4 5 மாறணும். ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது இன்புட்டோட ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும்ட்டாரு. ஸோ 6 5 4 3 2 அப்படி பிரிண்ட் பண்ணணும். நான் வந்துட்டு எடுத்த உடனே கரெக்ட் ஆன்சர் சொன்னோம்னு ஒன்றும் இல்லை, நானும் நிறைய தப்பு பண்ணேன். ஸோ எடுத்த உடனே எஃபிஷியண்டான சொல்யூஷன் வரும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ டைம், அந்த டைம் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ டைம் கான்ஸ்டன்ட்டோட எடுத்துகிட்டு வரீங்களா இல்லையா அந்த சொல்யூஷனுங்கிறது தான். லைக் மை டெக்னிக்கல் வென்ட், இந்த சிடிஓட இருந்த டெக்னிக்கல் இட் வென்ட் ஃபார் 1 hour. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு நிறைய டைம் எடுத்துக்கல, ரொம்ப கம்மியான டைம் எடுத்துக்கல. இட் வாஸ் ஜஸ்ட் அ மீடியம் அமௌண்ட் ஆஃப் டைம். நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம் வந்துட்டு எஃபிஷியண்டாக. ஆனால் நான் 1 hour எண்டில் ஐ கேவ் த சொல்யூஷன் நான் கொடுத்துட்டேங்கிறதுனால ஐ வாஸ் செலக்டட் அண்ட் வித்தின் அ டைம் கன்ஸ்டன்ட் ஐ கேவ் த சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் நாட் லைக் இது கொடுக்கலைன்னா உனக்கு வேலை கிடையாதுங்கிற மாதிரியும் இல்லை. இட் ஆல் மேட்டர்ஸ் ஆன் ஹவு மச் எஃபோர்ட் யூ கிவ். ஸோ இப்போ நானும் வந்துட்டு ஒரு 90% ஆஃப் த சொல்யூஷன் இஃப் ஐ கேவ் இட் வித்தின் த 40 minutesங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட he may have offered me a job and he will be offering me a job. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் கான்ஸ்ட்ரெயின்ட்டு நாங்கள் ஒரு வச்சிருக்காங்க, அதுக்குள்ளே நீ இதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா போதும் உங்களுக்கு.
ஸோ டோன்ட் மேக் இட் டூ ஹார்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். That's so nice, Shiva, and thanks for giving the interview for us. ஸோ பேசிக்காக எனக்கு ஐ வாண்ட் தேங்க் கேகே ஃபார் திஸ். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து டிஸ்கஷிங் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் இட். ஸோ ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிவா. அண்ட் ஒரு லாஸ்ட் ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல ஏதாவது क्वेश्चंस வந்தா whenever you are free வந்து அந்த ஷாத்திங் கண்டிப்பா. and yeah, and feel free. I'll என்னோட LinkedIn லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன். So if anything wanted, just connect me with it and I'll text you. So அதெல்லாம் யாரும் ஹெசிடேட் பண்ண வேணாம். It's not like நான் ஒன்றும் அப்படியே பயங்கரமாலாம் ஒன்றும் சீலாம் போட போதில்லை. Just everybody is an equal human being. என்ன கேட்டாலும் சொல்லுவோம். So any questions you have, just openly ask me. So thank you so much Shiva, and congratulations for getting placed. Thank you. Okay guys, so bye. Thank you.